Exercise 8.4, question number 11. A coin is tossed thrice. First ரஃபருக்கு எழுதிடுறேன். S equal to HH HT TH TT. மேலே என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே இன்னொரு நேரம் எழுதிருங்க. ஃப்ரண்டில் ஹெச் போட்டுருங்க. ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே, செகண்ட் லைன் ஃபுல்லாக ஃப்ரண்டில் டி போட்டுக்கும். ஸோ இதில் மொத்தம் 8 அவுட்புட் இருக்கும். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. சில ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. இந்த ஆருக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஈவென்ட் ஏ. இந்த ரெண்டு ஆருக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஈவென்ட் பி. இந்த ஆருக்கு பின்னாடி இதுதான் ஈவென்ட் சி. ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். ஸோ நான் இப்போ அண்டர்லைன் பண்ணதுனால எக்ஸாக்டாக 2 ஹெட் இருக்கும். அதுதான் ஏக்கான அவுட்புட். ஒன்லி 3 தான். அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 அவுட் ஆஃப் 8. 8ல் ஒரு 3 ஆப்ஷன், ஒன்லி 2 ஹெட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈவென்ட் பி. அதில் என்னென்ன பாசிபிலிட்டி வரும் அப்படின்னு பார்க்கலாமா? அட்லீஸ்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுக்குறாங்க. 1 சைல்டு. அப்போ அதுக்கான ஒரு ரஃபருக்கு எழுதிடுறேன். 0T 1T 2T 3T. அதில் 1 டெய்ல் அப்படிங்கிறதுனால நான் 1Tயை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் கொடுத்ததுனால அந்த 1Tலேருந்து டவுன்வேர்டு. அப்போ அந்த 0T அப்படிங்கிறது வராது. இல்லை 0T அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஒன். இல்லை டெய்லே இல்லை, கம்ப்ளீட்டாக ஹெட்டு தான் இருக்குது. இதை தவிர ரிமைனிங் 7 இதுவுமே இங்கே எழுதிருங்க. ஓகே, இப்போ ஈவெண்ட் பிக்கான ப்ராபபிலிட்டி 7 அவுட் ஆஃப் 8. நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் சி, 2 கன்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ். 2 ஹெச் வந்து அடுத்தடுத்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இப்படி பார்த்தாலும் 2 ஹெச் இருக்கும். இதுவும் 2 கன்சிக்யூட்டிவ் ஹெட் தான். நெக்ஸ்ட் இது 2 ஹெட் கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து இருக்குது. ஓகே, இதுலேயும் 2 ஹெட் அடுத்தடுத்து இருக்குது, கன்சிக்யூட்டிவ் 2 ஹெட்ஸ். ஓகே, அப்போ 1 2 3 அதை அப்படியே எழுதிடலாமா? ஈவெண்ட் சிக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ 3 அவுட் ஆஃப் 8. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்க்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏயும் பியும் கம்பேர் பண்ணுங்க. அதில் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். அதை அப்படியே இங்கே எழுதிடுறேன். பி இதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3 அவுட் ஆஃப் 8. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. பிக்கும் சிக்கும் காமனாக உள்ளது. ரெண்டு தான் காமனாக இருக்குது. அப்போ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2 அவுட் ஆஃப் 8. ஏ இன்டர்செக்ஷன் சி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏயும் சியும் கம்பேர் பண்ணுங்கள். ஹெச்ஹெச்டி ஹெச்ஹெச்டி காமனாக இருக்குது. டிஹெச்ஹெச் டிஹெச்ஹெச். அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ 2 அவுட் ஆஃப் 8. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏபிசி மூணுமே கம்பேர் பண்ணலாமா? ஹெச்ஹெச்டி ஹெச்ஹெச்டி ஹெச்ஹெச்டி. நெக்ஸ்ட் டிஹெச்ஹெச் டிஹெச்ஹெச் டிஹெச்ஹெச். இதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு
2 out of 8. லாஸ்ட்டாக ஃபார்முலா எழுதிடலாம். B of A union B union C equal to B of A plus B of B plus B of C minus B of A intersection B minus B of B intersection C minus B of A intersection C plus B of A intersection B intersection C. ஃபார்முலாவில் ஆன்சர் எழுதிடலாமா? B of A ஆன்சர் 3/8 plus B of B ஆன்சர் 7/8. B of C கான ஆன்சர் 3/8 minus 3/8 minus 2/8 minus 2/8 லாஸ்ட்டாக 2/8. ஓகே, இந்த ப்ளஸ் 2/8 மைனஸ் 2/8 கேன்சல் பண்ணிடலாம், 0 ஆயிரும். ப்ளஸ் 3/8 மைனஸ் 3/8 கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே டினாமினேட்டர் 8 தான் இருக்கும். அப்போ ஹோல் டிவைட் பை 8 போட்டுக்கலாம். ரிமைனிங் பாருங்கள், 3 + 7 3 + 7 -2 இருக்குது. 7ஐயும் 3 ஆட் பண்ணால் 10, 10ல் 2வை செப்பரேட் பண்ணால் 8. அப்போ 8 out of 8 டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.